Hello, listeners. Welcome back to another episode on Sweet Little Conversations. Today we have an incredibly special guest, Miss Sahana Rajaram. She's a speech therapist and an audiologist, and she's in practice for a couple of years now. ஏன் இந்த மாதிரி ஒரு எபிசோட் நம்ம பண்றோம்னா, சில கிட்ஸ்க்கு சரியா பேச வர்றது கிடையாது. அதாவது ஸ்டட்டரிங், ஸ்டாமரிங், திக்குவாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் மழல ரொம்ப வருஷத்துக்கு கண்டினியூ ஆகலாம். இல்ல சில குழந்தைங்க ரொம்ப வருஷமா பேசாமலேயே இருக்கலாம். சில பேருக்கு காது கேட்காததுனால பேசாம போகலாம். இந்த மாதிரி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு பேஷன்ஸ் பேசிக்கா என்ன பண்ணணும், எதனால இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணா பெட்டரா இருக்கும். அப்புறம் கவர்மெண்ட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் இல்லை எய்டு கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி சில குட்டி கொஸ்டின்ஸ் நம்ம மிஸ் சஹானா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அடல்ட்ஸ்க்கும் வரலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் till the end of this conversation. Firstly, thank you so much Sahana for accepting my invite and to share your views on this channel. நான் ரொம்ப இக்னரண்ட்டாக இருக்கேன் இந்த டாப்பிக்கில். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கலான்னு நினச்சி தான் ஐ அரேஞ்ச் திஸ் இன்டர்வியூ வித் யூ. And I'm very sure this episode is going to help and guide a lot of people. என்னோட first question என்னன்னா, what is speech language pathology and audiology? So that listenersக்கு ஓரளவுக்கு இந்த ஸ்டடி ஆர் இந்த மெடிக்கல் ஃபீல்டு பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். Can you please share about that? அனைவருக்கும் வணக்கம். ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜினா ஒரு பேச்சு பயிற்சியாளர் இல்லை ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். அவங்க வெறும் பேசுறது மட்டும் பார்க்கறது இல்லை, அது சரியா இருக்கா, தெளிவா இருக்கா, கோர்வையா இருக்கா, அதை தவிர்த்து அந்த மொழியும் எப்படி இருக்குன்றத பார்ப்பாங்க. ஓகே, அப்போ எந்த மாதிரி குறைகள் ஸ்பீச்ல இருந்தா ஒரு பேஷண்ட் ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட்டை அப்ரோச் பண்ணணும்? யாருக்கெல்லாம் இந்த தெரப்பி நீங்க ப்ரொவைட் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பெரும்பாலும் குழந்தைங்க தான் வராங்களா, இல்ல உங்ககிட்ட பெரியவங்க, வயதானவங்க கூட இந்த தெரப்பியை எடுத்துக்கிறதுக்கு வராங்களா? ப்ரிடாமினண்டா எந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கிறத நீங்க பார்த்திருக்கீங்க? ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜியில் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்கும். குழந்தைங்கள பார்க்கும்போது முதல்ல டிலேட் ஸ்பீச். ஒரு குழந்தையோட வயசுக்கு ஏத்தா மாதிரி அவங்களோட மொழி வளர்ச்சி இல்லைன்னா அங்க டிலேட் ஸ்பீச். இதனால அகடமிக்ஸ் டிலே ஆகலாம், ஸ்கூல் போறது டிலே ஆகலாம். அதே மாதிரி ஒரு குழந்தை 4 வயசுக்கு மேலேயும் அதிகமான மழலை யூஸ் பண்ணி பேசினாங்கன்னா அவங்களுக்கும் பேச்சு பயிற்சி தேவைப்படும். உச்சரிப்புல சிரமம் இல்ல உச்சரிப்புல தவறு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சில குழந்தைங்களுக்கு வாயில ஓட்டை இருக்கும், அதுக்கு பேரு அன்னப்பிளவு, இங்கிலீஷ்ல கிளெஃப்ட் பேலட். உதட்டுலயும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட். ஸோ இந்த மாதிரியான குழந்தைங்களுக்குமே பேச்சு பயிற்சி ரொம்பவே அவசியம். யூஸ்வலா 9 monthsல டாக்டர்ஸ் இந்த கேப்பை ஆப்ரேஷன் பண்ணி இணைச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா பேச்சு பயிற்சியில சத்தங்கள் எப்படி உருவாக்கணும், நாக்கு எங்க வைக்கணும், உதட்டை எப்படி சேர்க்கணும், இப்படி எல்லாம் சொல்லி தருவாங்க. அப்புறமா ஸ்டட்டரிங் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்கும். ஸோ முதல்ல இவங்களுக்கும் எந்த மாதிரியான ஸ்டட்டரிங் இருக்கு அப்படின்றத டயக்னோசிஸ் பண்ணிட்டு டெஸ்டிங் பண்ணிட்டு அவங்களுக்குமே ஃப்ளூவன்சி தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி இருக்கு. அப்புறமா வரக்கூடியது குரல், வாய்ஸ். இங்க பெரும்பாலும் ஆசிரியர்கள், பேச்சாளர்கள், பாடகர்கள் இவங்களுக்கெல்லாம் குரல்ல வர ப்ராப்ளம்ஸ், வாய்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு பார்த்துட்டு அவங்களுக்கும் வாய்ஸ் தெரப்பி டெக்னிக்ஸ் இருக்கு. கடைசியா மூளையில ஏற்படுற கோளாறுகள், பக்கவாதம், ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், இதனால மூளையில ஏற்படுற கோளாறுகள்னாலையும் பேச்சு, மொழி இல்லாட்டி அவங்களோட முழுங்கக்கூடிய தன்மைகள்ல பாதிப்புகள் இருக்கும். ஸோ அது அவங்களுக்குலாம் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பயிற்சி முறைகள் இருக்கு. இதெல்லாம் தான் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிக்குள்ள அடங்கும். தேங்க்யூ சஹானா. பட் ஸ்டட்டரிங் பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நாளடைவில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையா? இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, திடீர்னு ஒரு இன்சிடென்ட், பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் பார்த்துட்டு அந்த ஷாக்கிலேயே பேச்சு போயிடும், இல்லை ஸ்டட்டரிங் ஆரம்பிச்சிருக்கும். இது நிஜமாவே உண்மையா எனக்கு தெரியல. இல்லை பை பர்த் இந்த குறை இருக்குமா? தெரப்பி மூலமா இதை ஃபுல்லாக க்யூர் பண்ணிடலாமா, இல்லை எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஸ்டட்டரிங், ஸ்டாமரிங் ரெண்டுமே ஒன்று தான். ஸ்டட்டரிங் ஃபீமேல்ஸோட மேல்ஸுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டட்டரிங் ஹெரிடிட்ரி, அதாவது அப்பாவுக்கு இருக்குது, மாமாவுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில்
அவங்களோட குழந்தைங்களுக்கும் ஸ்டட்டரிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, படத்துல ஷாக் அடிச்சு அவங்களுக்கு திக்கறாங்க அப்படின்றது, அது ரேர் கேஸ்ல சாத்தியம். இதுக்கு பேரு சைக்கோஜெனிக் ஸ்டட்டரிங் அப்படின்ட்டு. ஆனா இதுவும் அவங்க ஃபேமிலியில அந்த ஸ்டட்டரிங் இருந்தாதான் அவங்களுக்கும் ஷாக் அடிச்சு ஸ்டட்டரிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு யாருக்குமே இல்லை, அவங்களுக்கு ஷாக் வந்து இமோஷனல் ட்ராமா ஆகி ஸ்டட்டர் ஆகிறதெல்லாம் ரொம்பவே ரேர் தான். ஸ்டட்டரிங் வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்கும். இட் இஸ் ப்ரிவென்டபிள் அண்ட் மேனேஜபிள். ப்ரிவென்டபிள் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, குழந்தைங்கள்ல முதல்ல ஸ்டட்டரிங் வருது அப்படின்னா சில பல என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன் கொடுத்து அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அது ஏன் நான் மேனேஜபிள் அப்படின்னு சொல்றேன்னா, ஸ்டட்டரிங் இஸ் நெவர் கியூரபிள். என்கிட்ட ஸ்டட்டரிங் இருக்கு, அதை நான் எடுத்துட்டு சுத்தமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரியே கிடையாது. இட் இஸ் மேனேஜபிள். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ரித்திக் ரோஷன் எடுத்துக்கலாமே. அவருக்குமே வந்து ஸ்டட்டரிங் இருந்தது, ஆனா இப்ப அவர் பேசும்போது அப்படி தெரியவே இல்லை. ஸோ ஸ்டட்டரிங் இஸ் மேனேஜபிள். இப்போ பேச்சு பயிற்சியில ஒருத்தங்க ஸ்டட்டரிங்காக வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டட்டரிங் இருக்கு, எந்த மாதிரியான ஸ்டட்டரிங் இருக்கு அப்படியெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃப்ளூவன்சி தெரப்பி கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச் டியர். எனக்கு இன்னும் ஒரு குட்டி சந்தேகம். லைக் கேன் வி சே இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ள கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க, இல்லை குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் பேரண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மானிட்டர். ஓகே, குழந்தைங்க வந்து கரெக்டான ஏஜில் கரெக்டான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு புரிஞ்சிக்க கொஞ்சம் ஹெல்ப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேன் யூ ஷேர் அபவுட் தட்? குழந்தைங்க சரியா 12 months இருக்கும்போது ஒவ்வொரு வார்த்தைகள் பேச ஆரம்பிப்பாங்க. அம்மா, அப்பா, தாத்தா. அந்த குழந்தை எந்த சத்தத்தை, எந்த வார்த்தைய அதிக டைம் கேட்டிருக்காங்களோ அந்த வார்த்தைய முதல்ல சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதே 18 months இருக்கும்போது ரெண்டு வார்த்தையா சேர்ந்து பேச ஆரம்பிப்பாங்க. அம்மாவா, அப்பாவா அப்படின்ற மாதிரி. அதே 24 months இருக்கும்போது நிறைய ரெண்டு வார்த்தைகள் புது புது காம்பினேஷன்ஸ் போட்டு பேச ஆரம்பிப்பாங்க. இங்க வாங்க, வாங்க போகலாம், இன்னும் தாங்க, அந்த மாதிரியான வார்த்தைகள் பேச ஆரம்பிப்பாங்க. 30 months இருக்கும்போது குழந்தைங்க சின்ன சின்ன ஃப்ரேசஸே பேச ஆரம்பிப்பாங்க. அதுல நிறைய கிராமர் இருக்கும், டென்சஸ் இருக்கும், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ், இந்த மாதிரி நிறைய பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு குழந்தை இது எல்லாமே மிஸ் பண்றாங்க, இல்ல இது செய்யலையே அப்படின்ற பட்சத்துல அது டிலேட் ஸ்பீச்சா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பேரண்ட் கண்டிப்பா ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட போய் பார்க்கலாம். அப்போ பேரண்ட்ஸ் இஃப் தே நோட்டிஸ், ஓகே குழந்தை இதெல்லாம் பேசல, இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை, சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணல, ஒரு ஸ்பீச் டிலே இருக்கு அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்கன்னா வீட்டில் என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், இல்லை எப்படி அவங்க கிட்ட பேசணும், இதுல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல முடியுமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வார்த்தையை அந்த குழந்தை அதிக டைம் கேட்கறாங்களோ அந்த வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி. இந்த வார்த்தையை ஒரு பேரண்ட் சொல்லி கொடுக்க விரும்புறாங்க அப்படின்னா இதை வந்து நிறைய கான்டெக்ட்ல அவங்க யூஸ் பண்ணணும். குழந்தை குளிக்கிறச்சல, குழந்தை தண்ணி குடிக்கிறச்சல, அடடே பாப்பா தண்ணி குடிக்கிறியா, என்னது தண்ணி, தண்ணி குடிக்கிறீங்களா, சூப்பர், தண்ணி குடிங்க, நீங்க தண்ணி குடிங்க, அம்மா தண்ணி குடிக்கிறாங்க, வெரி குட், நம்ம தண்ணி குடிக்கிறோம். அதே போல குழந்தை குளிச்சிட்டு இருக்கிறச்சல, ஐ இங்க பாரு தண்ணி இருக்கு, தண்ணி ஊத்தி குளிக்கலாமா, முதல்ல இந்த வா தண்ணி எடுக்கலாம், உடம்புல ஊத்திக்கலாம், தண்ணி ஊத்தியாச்சு, தண்ணி ஊத்தியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நான் இந்த தண்ணின்ற வார்த்தையை ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்றேன். இந்த மாதிரி அந்த பேரண்ட் அந்த குழந்தைங்களுக்கு வார்த்தைகளை ஸ்ட்ரெஸ் பண்ணி இது நிறைய கான்டெக்ட்ல யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தை இந்த கான்செப்டை எடுத்துக்கும். இந்த ஜெனரேஷன்ல கேட்ஜெட்ஸ் யூசேஜ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. குழந்தைங்க கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றதுனால அவங்களோட ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் டிலே ஆகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதனால அவங்க ஸ்கூலுக்கு போறது டிலே ஆகலாம், அவங்க அகடமிக்ஸ் டிலே ஆகலாம். இப்பெல்லாம் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ற குழந்தைங்க ஒருத்தங்க கிட்ட பேசினா அவங்க கண் பார்த்து பேசணும் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியறது இல்ல. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து தான் மாத்தணும். பேரண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட கேட்ஜெட்ஸ் கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வரணும். குழந்தைங்க கிட்ட அவங்க நிறைய கண் கொடுத்து பேசணும். புக் ரீடிங் அப்படின்றது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. இதெல்லாம் டெவலப் பண்ணா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் அவங்க ஏஜ் அடிக்குவேட்டா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சஹானா. அந்த குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் ஃப்ரம் யூ வேர் ரியலி நைஸ் டு ஹியர். நிஜமாவே ஒரு குழந்தையோட பேசுகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் நோட், ஐபேட், ஃபோன் இதெல்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகான கான்வர்சேஷன் குழந்தையோட பில்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அவங்க ஸ்பீச், அவங்க ஹியரிங் எல்லாத்துக்குமே அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ரொம்ப தெளிவாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் சஹானா. என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, எப்போவுமே ஸ்கூலில் கத்தி கத்தி பாடம் நடத்துகிற டீச்சர்ஸ், அப்புறம் பெரும்பாலும் பாடகர்கள் நிறைய பேர் நிறைய நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, இல்லை கிளாஸஸ் எடுப்பாங்க. சில சமயம் குரல் மாற்றி பாட ட்ரை பண்ணலாம்.
வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம், இல்லை வாய்ஸ் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஏன் சொல்ல போனால் மிமிக்ரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ஸ் ப்ராப்ளம் இன்னும் ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தெரப்பிக்கு வராங்களா, அண்ட் இவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டீச்சர்ஸ், சிங்கர்ஸ், தியேட்டர் ஆர்டிஸ்ட், ஆர்ஜேஸ், இந்த மாதிரி வாய்ஸை நம்பி இருக்கிற ப்ரொஃபஷனுக்கு வந்து வாய்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சத்தமாக பேசுகிறாங்க, கத்தி பேசுகிறாங்க, குரலை மாற்றி பேசுகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் கூட வாய்ஸ் ப்ராப்ளம் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு டீச்சர்ஸ் வந்து நான் என்ன பண்ணலாம், என்னோட வாய்ஸை நான் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்பப்போ ஒரு சிப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம், 5 minutes 10 minutes நடுவில் பிரேக் எடுத்துக்கலாம். கிளாஸ் ரூம் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க அதிகமாக கத்தாம ஒரு சின்ன காலர் மைக் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் கிளினிக்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ்க்கான தெரப்பி பயிற்சி முறைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி பற்றி இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியாலஜி பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? ஆடியாலஜினா கேட்பியல் துறை. இங்கே ஹியரிங் டெஸ்டிங், அதாவது செவித்திறனை வந்து பிறந்த குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு காது கேட்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சரியான ஹியரிங் எய்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அடுத்தது ஆடியாலஜியில் பேலன்ஸ் டெஸ்டிங்கும் பண்ணுவோம். காதுக்கு வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஒன்று ஹியரிங், ரெண்டாவது பேலன்ஸ். அதே மாதிரி ஆடியாலஜிலையுமே வந்து ஹியரிங் டெஸ்டிங்கை தவிர்த்து பேலன்ஸ் டெஸ்டிங்குமே பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் ஆடியாலஜிக்குள்ளே வரக்கூடியது. அப்போது பிறந்த குழந்தைக்கும் ஹியரிங் டெஸ்டிங் பண்ணுவாங்களா? டாக்டர்ஸ் டூ தே ஃபாலோ திஸ் ஆஸ் அ நார்மல் ப்ரொசீஜர்? குழந்தை பிறந்த உடனேவே காது டெஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுவாங்களா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ஹியரிங்கில் அப்படின்னு டாக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, எந்த மாதிரி மெஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்களேன். ஆமாம் மார்த்தி, பிறந்த குழந்தைங்களுக்கு கூட ஹியரிங் டெஸ்டிங் பண்ணலாம். பிறந்து 2 நாள் ஆன குழந்தைங்களுக்கு கூட ஹியரிங் டெஸ்டிங் பண்ண முடியும். நம்ம புராண கதைகளில் பார்த்துருப்போம் இல்லையா, எப்படி கிருஷ்ண பகவான் அபிமன்யு வயிற்றுல இருக்கும் போதே சக்கரவியூகத்தை பற்றி சொல்லி கொடுப்பாருன்றது. அது ரொம்பவே உண்மை. குழந்தைங்களுக்கு 20 வாரத்திலேயே காதுன்றது முழுமையாக டெவலப் ஆகிடும். அதனால அவங்க வயிற்றுல இருக்கும் போதே அவங்க சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிடும். வார்த்தைகள் கேட்குற அளவுக்கு தெளிவில்லைனாலும் சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிடும். அதனால எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா ஹியரிங் டெஸ்டிங் பண்றோமோ அது நல்லது. இப்போ குழந்தைங்களுக்கு காது கேட்கலன்ற பட்சத்துல என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, முதல்ல இருக்கிற பாப்புலர் ஆப்ஷன் ஹியரிங் எய்டு. அதை தவிர்த்து காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி இருக்கு. இதை உள்காதுல ஆபரேஷன் பண்ணி பொருத்துவாங்க. இதே மாதிரி பிரெயின் ஸ்டெம் இம்ப்ளான்ட் அப்படின்ற ஒரு கருவியும் இருக்கு. இது நரம்பியல் ரீதியான பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களுக்கு பொருத்தக்கூடிய ஒரு கருவி. இப்போ இந்த மிஷின் போட்டதுனால இந்த மாதிரியான குழந்தைங்க காது கேட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிட மாட்டாங்க. அவங்களுக்கு செவித்திறன் பயிற்சின்றது ரொம்பவே முக்கியம். இங்க சத்தம்னா என்ன, சத்தத்தை எப்படி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சத்தத்தை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா படிப்படியா பேச்சும் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆடியாலஜியில பண்ணுவோம். நீங்கள் பேலன்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நிறைய பெரியவங்களுக்கு வெர்டிகோ ப்ராப்ளம்ஸ் ரொம்ப நார்மலாக போயிடுச்சு. ஸோ ஆடியாலஜியில் இந்த வெர்டிகோ ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் இல்லை தெரப்பிலாம் இருக்கா? நம்ம காதுக்குள்ள ஒரு சின்ன ஆர்கன் இருக்கு, பேரு செமி சர்க்குலர் கெனால். இந்த கெனால் தான் வந்து நம்மளோட பேலன்ஸ்க்கான காரணமே. இந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நம்மளால ஸ்டெடியா நடக்க முடியாது. நம்மளுக்கு வெர்டிகோ, தலை சுத்தல் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ ஆடியாலஜியில எந்த மாதிரியான தலை சுத்தல் இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்றதுக்கான டெஸ்டிங் இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த இடத்துல ஆடியாலஜி, இஎன்டி டாக்டர், பிசிக்கல் தெரபிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்த்து அதை ட்ரீட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைய எப்படி மானிட்டர் பண்ணணும்? இப்போ காது சரியாக கேட்கல அப்படின்னா எப்படி அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் புரியும்? இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தை வேணும்ட்டே திரும்பலை, இல்லை ரொம்ப நேரம் என்க்ராஸ்டாக டிவி பார்த்துட்டே இருக்காங்க குழந்தைங்க, அதனால் கூப்பிட்டா திரும்பலை அப்படின்னு அதை அப்படியே விடுறதுக்கு கூட சான்சஸ் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ எந்த மாதிரி ரெஸ்பான்சஸ் ஃப்ரம் கிட்ஸ் ஆர் டு பி மானிட்டர்ட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ்? முதல்ல 0 to 3 monthsல அதிக சத்தம் இருந்தா ஸ்டார்டில் ரெஸ்பான்ஸ் வரும். அதாவது குக்கர் சத்தம் இல்லை பட்டாசு சத்தம் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் அவங்க திடீர்னு நடுங்குவாங்க, இல்லை அழவே ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி சத்தங்கள் கொடுக்கும் போது
கண்ணை முழிச்சு முழிச்சு பார்ப்பாங்க, கண் சிமிட்டுவாங்க, யார் பேசுறாங்களோ அவங்கள ரொம்ப கூர்ந்து அப்படி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் 0 to 3 months இருக்கிற ரெஸ்பான்ஸ். அதே 4 to 6 months குழந்தைங்க சத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பப்ப கக்க அந்த மாதிரி சத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு சில சத்தம்லாம் ரொம்பவே பிடிக்கும், அதை பார்த்து சிரிப்பாங்க. கழுத்து நல்லா நின்றதுக்கு அப்புறம் அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்றது கரெக்டான டைரக்ஷன்ல திரும்ப ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தைங்க எதுவும் செய்யலைன்னா கண்டிப்பா ஒரு ஆடியாலஜிஸ்ட போய் பார்க்கலாம். அப்புறம் வயசானவங்க வந்து டே இன் அண்ட் டே அவுட் காது கேட்காம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இல்லையா? சுற்றி இருக்கிறவங்க வந்து கத்தி கத்தி அவங்களுக்கு வாய்ஸ் பிரச்சனையாயிடும். இந்த பக்கம் இவங்களுக்கு காது கேட்காம இவங்க ஒரு பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ வயசானவங்களுக்கு என்னென்ன தெரப்பி இருக்குது? மெஷின் போட்டால் உடனே காது கேட்குமா? ஸோ இஸ் இட் அட்வைசபிள் டு யூஸ் தோஸ் மெஷின்ஸ்? அவ்வளோ ஏஜ் ஆனதுக்கு அப்புறமாவும் யூஸ் பண்ணுறது ஓகேவா? எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆடியாலஜிலன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாமே வேர் அண்ட் டயர் மெக்கானிசம் தான். வயசு ஆக ஆக கண் பார்வை குறையும், காது கேட்கறது குறையும். இப்போ ஒருத்தருக்கு காது கேட்கல அப்படின்ற பட்சத்துல டெஸ்டிங் பண்ணுவோம். டெஸ்டிங்ல எந்த லெவலுக்கு காது கேக்குது அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான ஹியரிங் எய்டு பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். யூஸ்வலா வயசானவங்களுக்கு காது கேட்கலன்னா ஒரு நாய்ஸி ரூம்ல பேசுறதுக்கு கஷ்டப்படுவாங்க, போன்ல பேசுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஹியரிங் எய்டை பொருத்திட்டோம்னா இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்காது. ஓகே, என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை பண்ணவே கூடாது அப்படின்னு, ஆனாலும் அதை பண்ணுவோம். ஹெட்ஃபோன்ஸ்லேயும் இயர்ஃபோன்ஸ்லேயும் ஹை வால்யூமில் பாட்டு கேட்போம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் நம்ம என்ன பாட்டு கேட்குறோம் அப்படின்னு. ஸோ இப்படி ஹை வால்யூமில் பாட்டு கேட்குறவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம்? ஆக்சுவலி இப்போ ஒரு லாஸ்ட் 10 years தாங்க இந்த மியூசிக் இன்டியூஸ்ட் ஹியரிங் லாஸ் அப்படின்றது ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிருக்கு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இயர்ஃபோன்ஸில் கேட்டாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குற அளவுக்கு சத்தமாக வச்சு கேட்பாங்கன்றது. அது ரொம்பவே உண்மை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் வேர் அண்ட் டயர் மெக்கானிசம் தான். இந்த மாதிரி இவ்வளோ சத்தமாக வச்சு கேட்குறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஹியரிங் லாஸ் ஏற்பட்டுடும். பெர்மிசபிள் லிமிட்ஸ் அப்படின்னா 60% தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. அண்ட் இயர்ஃபோன்ஸ் பெட்டரா இல்லை ஹெட்ஃபோன்ஸ் பெட்டரா அப்படின்னா கண்டிப்பாக ஹெட்ஃபோன்ஸ். எனக்கு ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி ஹியரிங் அண்ட் ஸ்பீச் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, யார் அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் கொஞ்சம் உங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணிக்க முடியுமா? கவர்மெண்ட் வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியை எம்பவர் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குங்க. அதில் மெயினாக பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் அண்ட் நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட். இந்த ஆக்ட் மூலியமாக அவங்களுக்கு நிறையாவே சலுகைகள் இருக்குது. மெயினாக சொல்ல போகணும்னா மந்த்லி அலவன்சஸ் இருக்குது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கன்செஷன் கொடுப்பாங்க, எஜுகேஷன் ஃபண்ட் பண்ணுவாங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கவர்மெண்ட் சென்டர்ஸில் ஃப்ரீ தெரப்பி உண்டு. எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸும் ஃப்ரீயாக கிடைக்கும். அதாவது அவங்களுக்கு தேவையான வீல் சேர்ஸ், ஹியரிங் எய்ட் இதெல்லாம் அடிப் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலியமாக எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்குலாம் தெரியும் ஜாப் பிளேஸ்மெண்ட் கவர்மெண்ட் செக்டரில் கண்டிப்பாக உண்டு. ஆனால் ப்ரைவேட் செக்டார்லையுமே வந்து அவங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுக்கணுன்ற ஒரு ரூல் இருக்குது. அதுக்கப்புறம் பேங்க்கில் லோன் எடுக்கும் போது அவங்களுக்கு லெஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கும் போதும் அவங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். பெய்டு லீவ்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க? யூ கேன் பி அ ட்ரூ இன்ஸ்பிரேஷன் டு ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக. ஸோ இந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியை பற்றி உங்களோட தாட் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? இப்போ இந்த கோர்ஸை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆனால் இருந்தாலுமே போதறதில்ல. வித் எவ்ரி மினிட் ஆஃப் க்ரோயிங் பாப்புலேஷன் வி ஆர் இன் நீட் ஆஃப் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். நான் 6 yearsக்கு முன்னாடி பார்த்ததோட இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது இந்த கோர்ஸுக்கு. இந்த கோர்ஸை கண்டிப்பாக ஆப்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வெர்சடைல். பீடியாட்ரிக்ஸ்லேருந்து அடலசன்ஸ்லேருந்து அடல்ட்ஸ்லேருந்து ஜீடியாட்ரிக்ஸ் வரைக்கும் நிறைய ஏஜ் குரூப்ஸ் பார்க்க முடியும், நிறைய டிசார்டர்ஸ் பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸோட ஒர்க் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இதோட மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோட அண்டர் கிராஜுவேட் டிகிரி, இது ஒரு டூவல் டிகிரி. அது எதில் தான் வரும் பாருங்களேன். அதனால் இந்த கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஓகே சொல்வேன். ஐ அப்ரூவ். ஓகே, என்னோட எல்லா கொஸ்டின்ஸும் நான் கேட்டு முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க, பெரியவங்க, வயதானவர்கள்னு யாருக்கு வேணாலும் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கலாம். அண்ட் ஐம் ஷுர் எல்லாருக்குமே இந்த இன்டர்வியூ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும். And listeners, if you need any therapy from Sahana, you can also contact her
உங்கள் வசதிக்காக கூகுள் ஃபார்ம் ஒன்று சஹானா என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை நான் இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அங்கே போய் உங்கள் டீட்டெயில்ஸ், பர்டிகுலர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி உங்கள் ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சஹானா வில் பி தேர் டு கைட் யூ டெஃபினெட்லி. அண்ட் இவ்வளோ தூரம் என்னை சப்போர்ட் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ். If you like the contents in my channel, do like, share and subscribe to Simple Somethings.